இந்த சுண்டலுக்கு இன்றைக்கி தான் வேலை வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது வாங்கி வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு மறந்தே போயிட்டேன். இன்றைக்காச்சும் எடுத்து செய்வோமேன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஊற போட்டுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா தம்பியும் வேறு தூங்கிட்டான் சின்னவன். சரி அதுக்குள்ளே போய் துணியெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் அலசி போட்டுட்டேன். ஏன்னா ஒரு தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் தான் நமக்கு டைமு. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு துணியை அலசிட்டு கீழே வந்தேன். சார் எந்திரிச்சிட்டாரு. அப்படியே அவரை கொஞ்சம் மடியில் சாய்ச்சி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால சரி வீடெல்லாம் மாப் போட்டுட்டு போட்டிக்கெல்லாம் அலசி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அலசி விட்டுட்டேன். வீடும் மாப் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு ஒரு வேலை இருக்குதே, கிச்சன் ஒர்க்கு. இதை முடிச்சுட்டா நமக்கு பெரிய மலையே உடைச்ச மாதிரி. எப்படியோ இந்த கிச்சன் வேலையும் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஓவரால் எல்லாமே கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் நான் எப்பயுமே இந்த அடுப்பெல்லாம் கழுவி விட்டுட்டா பொட்டு வைப்பேன், சந்தன குங்குமம். இதுக்கு பெருசாக காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வைப்பேன் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நல்லாயிருக்கும். ஊர்லேருந்து அப்பா மாங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. சஷ்வந்த் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சீசனும் முடிய போகுது அப்படிங்கிறதுனாலையும். அதுக்கப்புறம் ஊற வச்ச சுண்டலும் நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே உப்பு போட்டு குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னங்க சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சஷ்வந்தும் அவரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் இருப்பாருன்னு பார்த்தா கடைசியில் ஆஃபீஸ் போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நானும் சஷ்வந்த், தக்ஷித் 3 பேரும் தான் உட்காந்து சாப்பிட்டோம். ஓகே பாய்.